வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அஜித் அவர்கள் அடிச்சே கொண்டாங்களே, இந்த விஷயம் சார்ந்த அடுத்தடுத்த அப்டேட்ஸை முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் நகையெல்லாம் அந்த ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்க. காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு அஜித் அவர்கள் கொல்லப்பட்டாங்க. இவர் மட்டும் அடிக்கல, அவர் கூடவே அவரோட தம்பியவும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. இன்னும் சில அவங்களோட நண்பர்களையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. இதில் அந்த தம்பி இருக்கார்ல, நவீன்குமார், அவருக்கு திடுதிப்புன்னு உடம்புக்கு முடியாமல் போயிருக்குங்க. அவரை உடனடியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. இந்த செய்தி ஃப்ளாஷ் ஆனதுமே தமிழ்நாடு முழுக்க மக்கள் திரும்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா இப்போ தான் அந்த குடும்பத்தில் ஒரு பையனை இழந்திருக்காங்க, இந்த பையனையும் இந்தளவுக்கு அடிச்சிருக்கீங்களா என்ன? ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ அட்மிட் ஆகிருக்காரு, என்ன இவ்வளோ காட்டடி அடிச்சிருக்கீங்களான்ற மாதிரி மக்கள் பல பேரும் கேட்க ஆரம்பித்தாங்க. நல்ல வேலைங்க, அவருக்கு எதுவும் சிவியராலாம் ஆகலை. ஆக்சுவலாக எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. எடுத்து பார்த்தப்ப ஆபத்தான காயம் எதுவும் இல்லைன்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா எழுத்துப்பூர்வமாக புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரோட வாக்கு மூலமாக பெறப்பட்டிருக்கு. எதுக்கு ப்ரோ புகார் சம்மந்தம் இல்லாமன்னு கேட்டிங்கன்னா, இவர் அடிச்சிருக்காங்களே, ஸோ அதெல்லாம் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆக்சுவலாக இதை இன்சிஸ்ட் பண்ணதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், நம்ம அதையும் இங்கே சொல்லி ஆகணும். காயத்தை பற்றி இந்த திருப்பவனம் எஸ்ஐ இருக்கார்ல, இவர் நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போயிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் பாலமுருகன், அஜித் அவர்களோட 2வது தாய்மாமன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அஜித்தை போல தான் நவீனையும் அடிச்சிருக்காங்கப்பா அப்படின்றாரு. கால் ஊன முடியல யாரால, நவீனால நரம்பில் ஏதோ வலிக்கிறதா நவீன் சொல்கிறாப்புல. சரி, இப்படி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தார். இப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு, வலி தாங்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப 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 பெயின்ஃபுல்லாக இருக்கிறதா அவர் சொல்லவே தான் நாங்கள் வர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். எதுக்காக திடீர்னு அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு போலீஸ் ஒரு 2-3 பேர் இங்கே மருத்துவமனைக்கு வந்தாங்க. வந்துட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க தான் புகார் கொடுக்கறதா இருந்தால் கொடுங்கன்னு சொன்னதன் பேரில் புகார் நவீன் அவர்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கான். ஸோ இந்த அஜித்குமார் அவர்கள் கொலை வழக்கு இருக்குல்ல, இது சார்ந்த அடுத்த கட்டமாக நவீன்குமார் அவர்கள் வாங்கியிருக்க இந்த புகார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படலாம் இல்லை, இனிமேல் எடுப்பாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் கார்த்திக் ராஜா. அஜித் தரப்பில் நிறைய வக்கீல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அதில் ஒருத்தர் தாங்க இவரும். இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, நிகிதாவோட புகார் மனு இருக்குல்ல, அதில் இருக்கிற விஷயங்களும் எஃப்ஐஆரில் இருக்கிற விஷயங்களும் எப்படி வேற வேறையாக இருக்குது, இது எங்களுக்கு புரியலையே, முரண்பாடு நிறைய இருக்குன்றாரு. அதை பற்றி எந்தளவுக்கு விவரித்து சொல்கிறாருன்னா, எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு போல தான் நகை மாயமானதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் புகாரில், நிகிதா வாங்கின புகாரில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் அவங்க கோயில் போனதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உண்மை ஒன்று தானே இருக்க முடியும், ரெண்டுத்தில் எது உண்மைன்னு கேட்குறாப்புல. இது கூடவே புகாரில் அஜித் ஒரு 500 ரூபாய் கேட்டதா அந்த மாதிரி நிகிதா குறிப்பிடவே இல்லை அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இஷ்யூவோட ஆரம்பமே அந்த புள்ளி தான் சொல்லப்படுதில்ல, அதுவும் மெயின், ஏன்னா மோட்டிவ் இருக்கிற பாயிண்ட் வராது. ஒரு வேளை அந்த 500 ரூபாய் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அஜித் ஏதோ வார்த்தைகளை விட்டு அதுக்கப்புறம் உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு இவங்க நினச்சி இந்த ஒரு விஷயம் வரைக்கும் கூட கொண்டு போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை பற்றி புகாரில் எதுவுமே குறிப்பிடாமல் இருக்கீங்களே, ஸோ உங்கள் தரப்பில் இருக்க விஷயங்கள் மட்டும் அப்படியே மறைச்சிக்கிறீங்கன்ற மாதிரி தான் கேட்குறாரு. நிகிதா 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு கோயிலுக்கு வந்து போயிருக்கான்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறாப்புல. நகை மாயம் அப்படின்னு 3 மணிக்கு தான் வாய்மொழியாக புகார் கொடுத்துருக்காங்களாம், எழுத்துப்பூர்வமல்ல வாய்மொழியாக. நைட்டு 7 மணிக்கு வக்கீல் உதவியோடு ஒரு புகார் மனுவை ப்ராப்பராக அளிச்சிருக்காங்களாம். அதாவது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா எடுத்ததும் புகார் கொடுத்து பார்த்துருப்பீங்க. நேரம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எல்லாமே அடுத்தடுத்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி புகார் மனு அண்ட் எஃப்ஐஆர் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப குளறுபடிகள் நிறைய இருக்குது, முரண்பாடுகள் நிறைய இருக்குது. அஜித்தோட கொலை வழக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சுல, அதுக்கு பிற்பாடு தான் அவசரமாக எஃப்ஐஆரை போட்டிருக்கணும். அதனால தான் இந்தளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மிஸ்மேட்ச் ஆகியிருக்கலாம்னு அவர் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குள்ள லாயரா, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த விஷயத்தை சந்தேகிக்கிறாரு. எவ்வளோ சந்தேகம் இருக்குது அந்த வக்கீல், கடைசி எங்கே வந்து நிற்பாங்க? கரெக்ட், நீங்கள் நினைக்கிறது தான். இந்த வழக்கில் நிகிதாவையும் விசாரிக்கணும்னு சொல்கிறாருங்க. பல பேர் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அஜித் மேலே எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. ஆமாம், அவர் மேலே எந்த ஒரு குற்ற பின்னணியில, இன்ஃபேக்ட் கோர்ட்டில் அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜட்ஜி இந்த கேள்வி எழுப்பினாருங்க. ஏன்பா அவர் மேலே தான் எந்த ஒரு வழக்கும் இதுக்கு முன்னாடி கிடையாதுல்ல, அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் விசாரிக்கும் போது தெரிஞ்சிருக்க வேணாமா இந்த பையன் பண்ணியிருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு, எதை வச்சு அடிச்சிருக்கின்ற மாதிரி கேட்டிருந்தாப்புல. அதான் அந்த லாயர் இப்போ சொல்கிறாரு, அஜித் மேலே எந்த குற்ற பின்னணியும் கிடையாது, ஆனால் நிகிதா மேலே பல மோசடி வழக்குகள் இருக்குது அப்படின்றாரு. இதை பற்றி நாமளே பேசியிருந்தோம் முந்தைய வீடியோவில். எஃப்ஐஆரை மாற்றி நிகிதாவை எதிரியாக சேர்க்கணும்னு அந்த வக்கீல் கேட்டிருக்காருங்க. இது பாசிபிளே கிடையாதுன்னு நினைக்காதீங்க மக்களே. ஆல்ட்ரேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுறது, அதன் மூலமாக பண்ணலாம். எப்போவுமே ஒரு விவகாரம்னா 2 பக்கமும் பார்ப்போம். அஜித் தரப்பு வக்கீல் என்ன சொன்னார் பார்த்துட்டோமா, அப்படியே
நிக்கிதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். அவங்க பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா ஊடகங்களுக்கு. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, எந்த உயர் அதிகாரியையும் எனக்கு தெரியாதுன்றாங்க. அப்படி ஒரு செல்வாக்கு எனக்கு சுத்தமாக இல்லைன்றாங்க. இப்படி எனக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு அவங்ககிட்ட பேசணும் இவங்ககிட்ட பேசணுன்றாங்களே, அப்பட்டமான பொய்ன்றாங்க. டெல்லி அண்ட் தலைமைச் செயலகம் இது வரைக்கும் எனக்கு ஏதோ பல பேர் தெரியுன்றாங்களே, அதில் உண்மை கிடையாதுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சார்ந்த அது இதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சிஎம்மாக ஸ்டாலின் ஐயாவை எப்படி தெரியுமோ அது போல தான் எனக்கும் தெரியும் ஸ்டாலின் ஐயாவை அப்படின்ற மாதிரி இவங்க இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு சாமானிய மக்கள் இருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்து கொந்தளிச்சிட்டு இருக்க நீங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தவங்களும் உன்னை காட்டுறதுக்கு தான் இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நான் கொடுத்த புகாரை போலீஸ் நம்பினாங்க அப்படின்றாரு. இதுதான் தப்புன்றோம் நம்மளே. ஏன்னா போலீஸ் முதல்ல யார் புகார் கொடுக்க வராங்கன்ற விஷயத்தை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருந்தா விஷயம் பெருசாக போயிருக்காது. அதனால தான் ரொம்ப வேகமாக ஆக்ஷன் எடுத்தாங்களாம். அது எப்படிங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர எல்லா புகார்களையும் இந்த அளவுக்கு அப்படியே 100% நம்பி உடனடியாக ஆக்ஷன் இந்த அளவுக்கு எடுப்பாங்களா என்ன? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆளை தூக்கிட்டு போய் வச்சு அடிக்கிற வரைக்கும் அவங்க ரிஸ்க் எடுத்த அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எப்படி இது பாசிபிள் ஆகும்? நம்மளுக்கே கேள்வியாக வருதுல்ல. அதாவது என்ன வேணாலும் சொல்லலாம், கேட்குறவளால் முட்டாளன்ற மாதிரி இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவாங்கன்னு தெரியல. தனிப்படைக்கான வித்தியாசமே எனக்கு தெரியாதுன்றாங்க. அல்டிமேட் இதெல்லாம் அவங்க இந்த தனிப்படையை பயன்படுத்தின விஷயமே எனக்கு தெரியாதுங்கன்னு ஒரே போடாக போட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க பேசும்போதும் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தீவிர விசாரணை மட்டும்தான் 100% உண்மையை வெளிக்கொண்டு வந்துட முடியும். ஒருத்தவனோட பாடி லாங்குவேஜ் வச்சு இவங்க நல்லவங்க கெட்டவங்க இவங்க குற்றம் பண்ணவங்க பண்ணாதவங்கன்னு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அஜித்தோட தாய் மனசு இருக்குல்ல, அது எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது யார்? நிக்கிதா. என்னோட மன்னிப்பும் வேதனையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க அந்த பையனோட உயிர் போனதுக்கு. அஜித்துக்கிட்ட எனக்கு எந்த முன் விரோதமும் கிடையாதுன்றாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன் விரோதம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த டைமில் ஏதோ வாக்குவாதம் நடந்து அதில் பெருசாக டென்ஷன் ஆகி என் பவரை காட்டுன்ற மாதிரி சில வேலைகளும் பல பேர் பார்த்துருக்காங்க. இது அதில் ஒன்றா இல்லை என்னன்றது இனிமேல் போலீஸ் விசாரிச்சா மட்டும் தான் தெரியும். என்னோட குலதெய்வம் சத்தியமாக சொல்கிறேன், யார் நிக்கிதா சொல்கிறாங்க, என் குலதெய்வம் சத்தியமாக சொல்கிறேன், நான் இதில் எந்த செல்வாக்கும் செலுத்தலைன்றாங்க. முதல்ல செல்வாக்கு இல்லைன்ட்டாங்க, இப்போ இல்லைங்க இல்லாத செல்வாக்கு எப்படி செலுத்த முடியும் அப்படின்றாங்க. அஜித்தை விசாரிச்சாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி அவர் ஸ்டேஷன்லேருந்து வெளியே அழைச்சிட்டு போகிறாங்க அது இதுக்கப்புறம் உயிர் போன விஷயம் உடனே எனக்கு தெரிய வந்தது இது போல் எதுவுமே கிடையாதுங்க. அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் பார்க்குற வரைக்கும் அஜித் ஸ்டேஷனில் தான் இருந்தாப்புலன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க பேர் நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்பல. அந்த பொண்ணு உள்ளே வரும்போது யாழ் எங்கே அப்படின்னு கேட்டு தான் வந்தாங்களாம். உடனே நிக்கிதா என்ன நினச்சிட்டாங்களாம், சரி அஜித்தோட மனைவியாக இவங்க இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா இல்லை மனைவிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் சரி ஓகே ஃப்ரெண்டு போல ஏதோ நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்களாம். ஸோ அந்த பொண்ணு உள்ளே வந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் அஜித்தை சந்திக்க போலீஸார் அனுமதி அளித்தாங்களாம். உள்ளே போனாங்களே அந்த பொண்ணு போயிட்டு அஜித்தை பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்களாம். அப்போது இவங்க கேட்டிருக்காங்களாம், ஏன்னா நகை பறி போனதா அஜித் முதல்ல சந்தேகம் நிக்கிதாவுக்கு. இவங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்டப்ப அந்த பொண்ணு சொன்ன விஷயமா அவங்க நம்ம சொல்கிறாங்க, இல்லைங்க நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் சொல்ல மாட்டான்ற மாதிரி அந்த பொண்ணு இவங்ககிட்ட சொன்னதா இவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லணும் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதுவும் பேச்சுவால் என்ன நம்ம சொன்னாங்க, ஒரு விஷயம் அவனுக்கு இதே வேலையாக போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதா இவங்க சொல்கிறாங்க. புரியுதா மக்களே? நகையை அஜித் எடுத்தாரானே தெரில, ஆனால் இவங்க டிக்ளேர் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி லைட்டாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எங்களுக்கு டீ வாங்கி தந்து எங்களை பாதுகாத்தது சதீஷ் தானே சொல்கிறாங்க. யார் சதீஷ் தெரியுதா? அந்த கோயில் கழிவறையிலிருந்து வீடியோ எடுத்தார் பாருங்க அஜித் அடி வாங்குறத, அந்த சதீஷ் அவர் தான் இவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பாதுகாத்ததா இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போலீஸ் என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. நம்மளாம் அங்கே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோமா நல்லா தூங்கலான்னு சொல்லி படுத்தோம். விடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, விடிஞ்சிருச்சு. அப்போ காலையிலே போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு டிஎஸ்பி உங்களை வர சொன்னாருமா, ஏதோ பேசணுமா அப்படின்னு அவங்க எங்ககிட்ட சொன்னாங்கன்னு நிக்கிதா சொல்கிறாங்க. சரி அம்மாவால் பெருசாக நடக்கிறது கஷ்டமாச்சு, அதனால் இவங்களை கூட்டிகிட்டு வரவானா வீட்டில் விட்டுலாம் தான் நினச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு என்ன கடைசியில் முடிவு எடுத்தாங்களோ அம்மாவே சேர்த்து காரில் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த நகை என்னோடது கிடையாதுன்றாங்க, அவங்க அம்மா பயன்படுத்துகிற நகை அது. ஓகேவா? மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல, இவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போலீஸார் அதுக்கப்புறம் அங்கே வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் என்கிட்ட வேறு எதையுமே போலீஸார் சொல்லலைன்றாங்க. அதாவது அஜித்தோட உயிர் பிரிஞ்சிருச்சு, அந்த விஷயம் இந்த செகண்ட் வரைக்கும் அவங்களுக்கு தெரிய வரலையா, அதை தான் சொல்கிறாங்க. நகை கிடைச்சிதா இல்லையா, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கூப்பிடுறப்ப விசாரணைக்கு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க போலீஸ் அங்கேருந்து. நானும் கிளம்பிட்டேன். அப்படி கிளம்புற டைம் இருக்குல்ல, அப்போது ஒரு பெண் போலீஸ்கிட்ட என் நகையை பற்றி விசாரித்தேன். என்னங்க நகை எதனா கிடைச்சதான்ற மாதிரி விசாரித்தேன். அப்போது ஒரு போலீஸ் என்கிட்ட விஷயத்த சொன்னார்.
மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டார் பெர்மிஷன், அவர் ஓகே சொல்லவதை என்கிட்ட இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணாங்க. அதுதான் அஜித் இறந்து போன செய்தின்னு சொன்னாங்க. இந்த செய்தியை அவங்க கேட்டதுமே இடி இறங்குற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு, யாருக்கு, நிக்கிதாவுக்கு. இதை முன்னாடியே சொல்லாமல் எங்கள் கூடவே போலீஸார் எப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு போலீஸை ப்ளேம் பண்ணுறாங்க. லிட்டரலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துச்சோ கட்சியில் பார்த்தீங்களா? ஓகே, பாருங்க போலீஸுக்கு எப்படி மனதைரியம் பாருங்க அப்படின்னு இவங்க பாராட்டலாம் இல்லை, வஞ்ச புகழ்ச்சி அணி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் அம்மா ஐயோ மகனே அப்படின்னு அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அஜித் அவர்கள் உயிர் பிரிஞ்ச செய்தி வெளியாச்சுல, உடனே போல் அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு நகை போனால் போகட்டும், எப்படி ஒரு நகை போனால் போகட்டும், ஒரு உயிர் போகணுமான்னு அவங்க அழுததா இவங்க சொல்கிறாங்க. இதை தாங்க ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். நகை போனால் போகுது, உயிர் போயிருக்கு, யார் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது? ஒரு உயிர் போகிற அளவுக்கு இப்படியா பண்ணுவாங்கன்னு அழுதாங்கன்னு திரும்பவும் போலீஸ் மேலே தான் ப்ளேம் பண்ணுறாங்க. கத்தாதீங்கம்மா, வாயை மூடுங்க அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க. ஏன்னா விஷயம் பெருசாகிடும் அதுன்னு சொல்லிட்டு போலீஸ் எங்களை சைலண்ட் பண்ணாங்கன்னு திரும்ப 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 ப்ளேம் பண்ணுறாங்க. அதாவது தான் நிரபராதி அப்படின்ற விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து வர அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாராக இருந்தாலும் நான் கோத்தோட ரெடின்ற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியுது. 6 போலீஸ் வாழ்க்கை இதில் அடங்கியிருக்குமா, அதனால் நீங்கள் பார்த்து எல்லா விஷயங்களும் சொல்கிறீங்கம்மா அப்படின்னு போலீஸே சொன்னாங்களா இவங்ககிட்ட. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க ஆல்ரெடி புகார் தானே கொடுத்தனே முதலேன்ட்டு. இல்லைம்மா, இப்போ இந்த விவகாரம் சார்ந்து நீங்கள் புகார் டீட்டெயிலாக கொடுத்துருங்கன்னு சொல்ல போய் தான் அவங்க எகெயின் புகாரை கொடுத்ததா இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நான் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த புகார் இருக்குல்ல, அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். மக்களே, அஜித் தரப்பில் வக்கீல் என்ன சொன்னார்னு பார்த்துட்டோம். நிக்கிதா இப்போ என்ன பேசியிருக்காங்க அதை பற்றியும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். என் மனசில் இப்போ ஒரே ஒரு வினா மட்டும்தான் எழுது. அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம். நிக்கிதா இப்படி அப்பாவியாக பேசியிருக்காங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அங்கே போலீஸை மட்டும் இல்லை, ஊடகங்களையும் ப்ளேம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து வழக்கில் எதுவும் இடிச்சுக்கிட்டு இருக்கல ப்ரோ. நான் கூட போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ப்ரோ. ஆனால் இந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல ப்ரோன்னா பல பேரும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க நம்மக்கிட்ட. ஆனால் இவங்க வழக்கில் மட்டும் இந்த அளவுக்கு ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆரையே துச்சமாக மதித்தவங்க அதை தூக்கி போட்டு ஓரமாக ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்கனாக்கா எல்லாருக்குலாம் இது பண்ண மாட்டாங்க. அப்போ எது உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு? அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் மட்டும் இல்லை, கோர்ட்டில் ஜட்ஜோ தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மேலேருந்து ஒருத்தர் இயக்கியிருப்பார்ல, ஆர்டர் கொடுத்துருப்பார்ல கவனிக்க சொல்லி, யார் அவர்? இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி தான் நாமளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மத்தியில் தான் இவங்களோட இந்த பேட்டி வேறு இப்போ வெளியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இவங்க இப்போ அப்பாவே பேசியிருக்காங்களே இதை பற்றி. நமக்கு இவங்க தான் தண்டிக்கப்படணும்னு யாரையுமே சொல்லலை. ஆனால் குற்றம் யார் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டே ஆகணும். ஒரு உயிர் போயிருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.